நீங்களும் அந்த கூட்டத்துல சேர்ந்துட்டீங்களே, என்ன பண்றேன்னு பாருங்க. பாதி உயிர் போயிடுச்சு, இனி மீதி உயிரையும் மொத்தமா எடுக்கிறேன். உங்களை விட மாட்டேன். சரி சரி, பேசி முடிச்சதெல்லாம் போதும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். மாப்பிள்ளை தான் சொல்லுவாங்க, கேட்டுட்டு போலாம். டேய் சும்மா நீ முதல்ல போய் இப்படிதாச்சு பண்ணுங்க, சாப்பிடுவேமா போ. ஐயோ மாமா, எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கவனிப்பு? வாங்க எல்லாருமே சேர்ந்து போய் சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு தான் ஸ்பெஷல் கவனிப்பு, நீங்க தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். உங்களுக்கு வளைகாப்பு பண்ணணும், நீங்க நல்லபடியா குழந்தை பெற்று எடுக்கணும். எங்களுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு, புரியுதா? என்னடாச்சு உனக்கு? ஒரு வார்த்தை சொல்லு, பாசத்தை புரிஞ்சுக்கலாம். யாரா அது பண்ணது? கூட சேர்ந்து நான் பண்ண பாவத்துக்கு அவன் கொடுத்த வாரிசு தானே. ஐயோ சொல்லல, இதுக்குதானே உன்கிட்ட சொன்னோம். இப்ப பாரு அவன் என்ன பண்ணிட்டா உன்ன. அவன் முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தூக்குடா. கலை 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 கர்ப்பத்தை கலைக்கு அந்த வெண்ணில மேல பள்ளிய போட்டது ஸ்வேதா தானே. முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வாடா. சொன்ன கேளு, வயித்துல குழந்தை இருக்கு கலை. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல அவருக்கு தான் ஒண்ணும் ஆகாதுடா, சொல்றது கேளு, ஒண்ணும் ஆகாது, அழாத. அழாதீங்க, நீ அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. முத்தர் சார் ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம். கத்தி குத்துங்கிறதுனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இல்ல டாக்டர், அந்த ஃபார்மாலிட்டிஸ்ல முடிச்சிட்டோம் டாக்டர். இப்போ அவன் எப்படி டாக்டர் இருக்கா? இன்னொரு முக்கியமான விஷயம், கத்தி குத்து ரொம்ப ஆழமா இருக்கு. We will try our level best. இருந்தாலும் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு பண்ணி ஆகணும். டாக்டர், என் தம்பி இப்பதான் டாக்டர் தெரிஞ்சு இருக்கா. அவன் ஒய்ஃப் இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. அவனுக்கு இப்பதான் டாக்டர் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அவனை எப்படி காப்பாத்துக்க டாக்டர் ப்ளீஸ். முத்தரசன், உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். அவனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா டாக்டர் என்ன மாமா சொன்னாரு? ஒண்ணு ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல மாமா, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க மாமா.
இல்லை டாக்டர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க முகமே சரியில்லை. சொல்லுங்க மாமா. இல்லை கலை, ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கு. இல்ல மாமா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க மாமா. கிரிட்டிக்கல்னு ஆனால் பயப்படாத, ஒன்றும் ஆகாது அவனுக்கு. அவன் ஐயோ ஐயோ ஒன்றும் ஆகாது கலை, அவனுக்கு நீ அழாத கலை. இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அழாத கலை. ஐயோ அழாத விடாத. கலை. சார், அவருக்கு O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. O நெகட்டிவ் பிளட் குரூப் யாராவது இருக்கீங்களா? இது ஓடிட்டு வாங்க சார், வாங்க சார். வந்துடுறேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஒண்ணும் ஆகாது கலை, சொல்றத கேளு. வெண்ணிலா, ஏதோ ஆக போகுது வெண்ணிலா. கலை, கலை, இங்க பாரு. வா, வா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம். நம்ம ஆத்தாவை போய் வேண்டிட்டு வந்துடலாம். வா, கார்த்தி பாத்துக்கோ. நாங்க பாத்துக்கிறோம். கத்தி போன் பண்ணுங்க. சரி, வா நீங்க கலை, போங்க. வா. அதான், கலைய பாத்தியா? இவன் நான் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒருத்தி. எனக்கும் அந்த நினைப்பு எப்பவும் இருக்கு. கலைக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? அவளுக்குன்னு ஒரு குழந்தை வராதா? அதை எடுத்து நான் மடியில போட்டு கொஞ்ச மாட்டேன். நான் எத்தனை நாள் ஏங்க இருக்கேன். இப்ப எல்லாமே கைகூடி வர நேரத்துல சின்ன மாமாக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எப்படியாவது சின்ன மாமா பொழைச்சு வரணும். இத்தனை நாள் கலை எந்த வகையிலயும் சந்தோஷப்படல. ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன பின்னப்பட்டு இப்படி ஊரு கொலைஞ்சு போய் நிக்கிறா. இனி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு ஆத்தா. அவளுக்கு ஒரு நல்ல காலம் வந்து அவ வயித்துலயும் ஒரு குழந்தை உருவாயிருக்கு. சின்ன மாமாவும் அவளும் சேர்ந்து நல்லபடியா வாழணும் ஆத்தா. அவருக்கு புரிஞ்சு மனசு மாறி இருக்காரு. சின்ன மாமாக்கு இப்பதான் ஸ்வேதா யாருங்கிற உண்மை அவருக்கே புரிஞ்சு மனசு மாறி இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும் ஆத்தா. சின்ன மாமா பொழைச்சு வரணும். சின்ன மாமா பொழைச்சு வரணும். அதான் என் சின்ன மாமா சரியாய் வந்ததும் நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். கலையால பண்ண முடியாது. அவ வயித்து புள்ள காய்ச்சி, அதனால அவளுக்காக வேண்டிக்கிட்டு நான் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் கலை வேற, நான் வேற இல்ல. எப்படியாவது எங்க வேண்டுதல நிறைவேத்தாத்தா. வெண்ணிலா, நீ எனக்காக ஏன் அங்க பிரதர்ஷனம் பண்ற? உன்னை நீ வருத்திக்காத வெண்ணிலா. என்ன கலை, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும்
சின்ன மாமா நல்லபடியா மீண்டு வரணும். நீயும் மனசார ஆத்தா கிட்ட வேண்டிக்கோ. டாக்டர் அங்க பாருங்க, பல்ஸ் ரேட் குறையுது. இத்தனை நாளும் எனக்கு அவர் மேல எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம தான் இருந்துச்சு. எப்ப அவரு மனசு திறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு அவரு மேல பெரிய ஆசையும் வந்துருச்சு. வெண்ணிலா சொன்னதுதான் நிஜம். நான் வாழ்க்கையில எதையுமே அனுபவிச்சது இல்லை. நான் அனுபவிச்சது எல்லாமே கஷ்டம் மட்டும்தான். இனிமேலாவது என் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எதிர்பார்ப்புல இருந்தப்போ அதுல தொன்ன சின்ன நம்பிக்கையும் இப்படி மொத்தமா செதஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்காதா? எப்படியாவது என் புருஷ உயிரை காப்பாத்தி கொடு. அவரு நல்லபடியா உயிர் பிழைச்சு வரணும் அத்தா. எப்படியாவது கூட அத்தா. சிஸ்டர், பல்ஸ் ரேட் நார்மல் ஆகுது. டாக்டர் கூப்பிடுங்க. ஓகே டாக்டர், அவருக்கு பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் பார்க்குறேன். மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லணும். மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. எப்படி பல்ஸ் ரேட் கூடிச்சுனே தெரியல. அவங்க வீட்டுல எப்படி சொல்றது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த நேரத்துல இப்படி ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. உண்மையிலேயே இது ஒரு நம்ப முடியாத விஷயம் தான். கடவுளோட கருணை நிஜமாவே இவருக்கு இருக்கு. மிஸ்டர் மருது, you are perfectly all right. சிஸ்டர், அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். சார் சார், அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. பயப்பட வேண்டியது இல்லைன்னு டாக்டர் சொல்ல சொன்னாரு. தேங்க்ஸ்.
நான் முதல்ல அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ கார்த்தி, அவர் எப்படி இருக்காரு கார்த்தி? அவருக்கு ஒன்றும் ஆகல கார்த்தி. அண்ணி அண்ணி பதட்டப்படாம கேளுங்க அண்ணி. அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாரு அண்ணி. அண்ணனுக்கு ஒண்ணு இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு அண்ணி. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சரி கார்த்தி வரோம். வெண்ணிலா அவர் உயிர் பிழைச்சிட்டாரு. வெண்ணிலா அம்மா கிட்ட தாண்டி வெண்ணிலா அந்த கண்ணை தொட்டுட்டா வெண்ணிலா. அத்தா கண்ணை திறந்துட்டா. அத்தா கண்ணை திறந்துட்டா. ஒண்ணு இல்ல அவன் கண்ணு முழிச்சிட்டான். நீ போய் பாரு. போய் பார்க்கலாம். என்னங்க கலை அரது படு. அண்ணே உங்களுக்கு பெரிய மனசுல ஸ்வேதா கூட சேர்ந்து நான் பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டல. டேய் நீ என் தம்பிடா. அண்ணே இனிமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வராதுண்ணே. அந்த ஸ்வேதாவை நான் விட மாட்டேன். இனிமே அந்த ஸ்வேதாவால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராதுண்ணே. என்ன சொல்ற? அதான் நான் பொழைச்சிட்டேன்ல. அவ கதையை நான் முடிக்காம விட மாட்டேனே. அவளை உயிரோடு விட்டா எல்லாரையுமே கொன்னுடுவான். அவளை விடக்கூடாதுண்ணே. அவளை விட மாட்டேன். இதான் வேணான்னு சொல்றது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவன் எக்கடி கட்டு போட்டுண்டா. எங்களுக்கு நீ முக்கியம். எங்க மருது எங்களுக்கு கிடைச்சிருக்கான், அது போதும் எங்களுக்கு. பழி வாங்குறான் அது இதுன்ட்டு சும்மா என்ன சொல்லிட்டேன். அண்ணே அவளை உயிரோடு விட்டா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பழி வாங்குவோம். அவள் கதையை விடுறா. நீ அவளை பற்றி நீ பேசாத. அவனால பாதி வாழ்க்கை போயிடுச்சுடா. உன்னை நம்பி 2 உயிர் இருக்கு. கலை நீ சொல்லுமா. சின்ன மாமா, நீங்க தான் கலையை இத்தனை நாளா கவனிக்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு இப்படி முடியலன்னதும் எவ்வளவு துடிச்சு போயிட்டா தெரியுமா? நீ இதை பாரு, உனக்காக கலை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும், அதுதான் முக்கியம். கண்டதுக்கு பற்றிலாம் யோசிச்சுக்க தேவையில்லை. நீ பழையபடி இப்படியே கோவப்பட்டு இருந்துன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் குட்டி மருது வெளியே வந்து மூஞ்சி மேலே உதப்பான், உன் மூக்கு உடச்சுடான். பார்த்துக்கோ. வேணாம், உடஞ்சி போக்கூட அவன் பார்க்க நல்லா இருக்க மாட்டான். டேய் சும்மா நேரம் நேரத்தில் காமெடி பண்ணிட்டு. சரி சரி நம்மளே பேசிட்டு இருக்கிறோம். அவனும் கலையை கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டோம். வாங்க. சரி பேசுங்க பேசுங்க. டேய் போடா. கலை என்ன பண்ணிச்சிரு கலை. எனக்கு முடிஞ்சிருந்தால் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். என்னங்க என்னங்க ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்.